إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العلي العظيم. وقال نبينا سيدنا رسول الله صلى الله عليه وسلم: الدنيا دار من لا دار له ومال من لا مال له ولها يجمع من لا قل له. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ போலும் போல்ச்சியும் சர்வ உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து நீதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவனே துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத்தின் கருணையும் சலாமின் மீதேற்றமும் மனித கோடிகளுக்கு அனைத்துக்கும் தலைவராக நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், ஏழைகளின் அரசன், கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் வந்தவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண் பெண்கள் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலும் அது நான் தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, இரட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்மை படைத்தவன் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துமாறு, எங்களுடைய வாழ்க்கையை செயற்படுத்துமாறு முதலில் அடியை எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நல்லுபதேசம் செய்து கொள்ள அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல ஒரு குறிப்பிட்டதொரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். மனிதன் யோசிக்கிறான், இந்த வாழ்க்கையில நான் நிறைய அமல்கள் செய்கிறேன், நிறைய இபாதத்துகள் செய்கிறேன், நிறைய வணக்க வழிபாடுகள் செய்கிறேன், நல்ல மனிதனாக வாழ்கிறேன், யாருக்கும் நான் அநியாயம் செய்தது கிடையாது, என்னுடைய ஃபர்து தொழுகையில நான் ஒரு நாளும் வீணாக்கியது கிடையாது, ரமலானுடைய மாதம் வந்தால் வருடா வருடம் நோன்பை பிடிக்கிறேன், வருடா வருடம் ஜகாத் கொடுக்கிறேன், நல்லவனாக
வாழ்கிறேன், தக்வாவோட வாழ்கிறேன். அன்பானவர்களே, இப்படி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை அந்த மனிதனை பிடித்துக் கொள்கிறது. இப்படியாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனுக்கு ஒரு நோய் ஒன்று வந்து படுத்த படுக்கையோட மனிதன் மாறி விடுகிறான். இப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு கஷ்டம் ஒன்று வந்து யாரிடத்தை கையேந்த கூடிய நிலைக்கு அந்த மனிதன் மாறி விடுகிறான். அன்பானவர்களே, நல்ல வியாபாரம் செய்தவர் திடீரென அவருடைய வியாபாரத்துல லொஸ்டாகி விட்டது. அன்பானவர்களே, நபிமார்களுக்கு வராத சோதனையா எங்களுக்கு வரப்போகிறது, நபிமார்களுக்கு வராத நோயா எங்களுக்கு வரப்போகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் ஒரு நல்ல அடியானை சோதிக்கிறதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? அந்த அடியான் அல்லாஹ்வின் மீது தன்னுடைய நஃப்ஸ், தன்னுடைய உள்ளத்தை பலம் சாட்ட வேண்டும். தன்னுடைய உள்ளம் படைத்த ரப்புல் ஆலமீனோட கனெக்ஷன் ஆக வேண்டும். என்னுடைய பார்வை படைத்த ரப்புல் ஆலமீனோட கனெக்ஷன் ஆக வேண்டும். என்னுடைய பேச்சு படைத்த ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய பேச்சாக அமைய வேண்டும். எல்லாமே நடக்கக்கூடிய நடை, சிந்திக்கக்கூடிய சிந்தனை, பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய பேச்சு எல்லாமே அவனுக்கு விருப்பமான முறையில் அமைய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சூரா முர்சலாத்தில கடைசி ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது குலு வதமத்தஉ கலீலன் இன்னகும் முஜ்ரிமூன், குலு வதமத்தஉ கலீலன் இன்னகும் முஜ்ரிமூன். பாவியானாக்கள் இருக்காங்களே, தொழாதாக்கள், நோம்பு பிடிக்காதாக்கள், ஜகாத் கொடுக்காதாக்கள், ஹஜ்ஜி செய்யாதாக்கள், இன்பமா உலகத்துல வாழ்றாங்க, சந்தோஷமா வாழ்றா. அவளுக்கு சோதனை வாழல, அவளுக்கு கஷ்டம் வாழல, நிம்மதியாக வாழ்றாங்க. அல்லாஹ் சொல்கிறான், குலு வதமத்தா, கொஞ்ச இன்பத்தை தான் அனுபவிப்பாங்க. கொஞ்சம் இன்பம் மௌத்துக்கு வரைக்கும், மௌத்து வரைக்கும் கொஞ்சம் இன்பம். இன்னக்கும் முஜ்ரிமூன், பாவியாக இருந்த ஒன்று கொஞ்ச இன்பத்தை அனுபவிங்க என்று குர்ஆன் பேசுகிறது. நல்லவர்களாக வாழ்ந்தவங்க கஷ்டப்படுறாங்க, பாவியாக வாழ்ந்தவங்க இன்பம் அடைகிறாங்க. அதனுடைய பெருமை கூலி சக்கராத்தில் அல்லாஹ் காட்டுவான். சக்கராத்தில் யார் நல்லவன் யார் கெட்டவன்? ஹாஃபிலத்துர் ராஃபியா, தாண்டவர்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள், உயர்ந்தவர்கள் தாழ்த்தப்படக்கூடிய நாள், கியாமத்துடைய நாள் சக்கராத். நல்லவர்களாக ஹாஃபிஸ் ஆலிம்களுக்கு உலகத்துல கண்ணியம் இல்லை, உலகத்துல கேவலம் தான். உலகத்துல தாயிகள் ஈமான் உள்ளவங்க உலகத்துல கேவலம் தான். ஆனா சக்கராத்துல அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், கியாமத்தில் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். பணம், பட்டம், பதவி, அந்தஸ்து, கண்ணியம், பதவி உள்ளவனே உலகம் தலைக்கு மேல தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஹாஃபிஸ் ஆலிம் என்றா காலுக்கு கீழாக இருக்கிறாங்க. கண்ணியப்படுத்துவான். சோதனைகள் வந்தா சோதனைகள்ல பின் தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் வேறொரு ஆயத்துல சொல்லும் போது என்ன சொல்கிறான் தெரியுமா? وَمَا أَصَابَتْكُم مِّن مُّصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِي النَّاسِ. ரெண்டு கைகளால செய்யக்கூடிய பாவங்களாலையும் மனிதன் சோதனைகளுக்குள் வாங்குவான். மனிதன் தான் செய்யக்கூடிய பாவங்களாலையும் சோதனைகளுக்குள் வாங்குவான். இப்போ ஒரு மனிதன் பாவம் செஞ்சானண்டா அடுத்த வருஷம் அல்ல, அதுக்கு அடுத்த வருஷம் அல்ல, 20 வருஷம் போனதுக்கு பின்னாலும் அல்லாஹ் கேவலப்படுத்துவான் உலகத்துல. அதனால சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்தை தான் செய்து நஷ்டத்துக்கு போற. சில பாவம் இருக்கு, அந்த பாவத்தை நாங்க செய்து வறுமைக்கு போற. சில பாவம் இருக்கு, அந்த பாவத்திற்குரிய தண்டனை அல்லாஹ் உலகத்தில் கொடுக்காம மௌத்தாக்க மாட்டான்.
மரணிப்பதற்கு முன்னால அந்த பாவத்திற்குரிய தண்டனைய அனுபவித்து விட்டுதான் இந்த உலகத்தை விட்டு மறைவார். சில பாவங்கள் இருக்கிறது வறுமையை உண்டு பண்ணக்கூடிய பாவம். வறுமண்டா என்ன? காசி மட்டும் இல்லைண்டா வறுமை இல்லை, வீடு மட்டும் இல்லைண்டா வறுமை இல்லை, வாகனம் மட்டும் இல்லைண்டா வறுமை இல்லை. மனுஷன் கவலையோடு இருக்கிறான், கடனோடு இருக்கிறான், இதற்கு பெரும் வறுமைதான். மனிதன் சோதனையோடு இருக்கிறான், இதற்கு பெரும் வறுமைதான். அன்பானவர்களே, நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியான சாப்பாடு இல்லை, நிம்மதியான வீடு இல்லை, இதற்கு பெரும் வறுமைதான். அன்பானவர்களே, வறுமைக்குரிய முதலாவது பாவம் என்ன தெரியுமா? வறுமை எங்களிடம் வருவதற்குரிய முதலாவது காரணம் என்ன தெரியுமா? கிதாபில் எழுதுறாங்க, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த வீட்டில சுபஹுடைய அதான் கேட்டு யாரும் மஸ்ஜிதுக்கு வரவில்லையோ, முதலாவது காரணத்தை எழுதுறாங்க. சுபஹுடைய அதான் மஸ்ஜிதில் ஒழித்து யாரு பள்ளிக்கு வராம வீட்டுல தூங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வீடு வறுமையால் சோதிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வறுமையால் சோதிக்கப்படும். அன்பானவர்களே, நான் நிம்மதியாக வாழுகிறேன், என்னுடைய பிள்ளை மற்றவர்களிடத்தில் கையேந்தக்கூடிய நிலைமை அல்லாஹ் உருவாக்குவான். நான் சந்தோஷமாக வாழுகிறேன், என்னுடைய பிள்ளை ஊர் ஊராக சுற்றி திறந்து மற்றவர்களிடம் கையேந்த கூடிய நிலைமை மாறிவிடும். அதனால முதலாவது சுபஹுடைய அதான் கேட்டு யார் மஸ்ஜிதுக்கு வரவில்லையோ, சுபஹுடைய அதான் கேட்டு யார் பெண்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, தங்கம் வெள்ளி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள முத்தாக இருக்கட்டும், மாணிக்கமாக இருக்கட்டும், மரகதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த வீட்டை வறுமை கொண்டு சோதிப்பான், வறுமையை கொண்டு சோதிப்பான். அல்லாஹ் உலகத்திலே அல்லாஹ் காட்டுவான். இது முதலாவது பாவம், வறுமையை உண்டாக்குவதற்கு. இரண்டாவது எழுதுறாங்க கிதாபுகள்ல, காலையில ஒழுங்கியே பஜாருக்கு போறது. காலையில ஒழுங்கியே பஜாருக்கு போறது தப்பில்லை, கடைக்கு போறது தப்பில்லை. கடைக்கு போய் திரும்ப வீட்டுக்கு வாரல்ல, திரும்ப வீட்டுக்கு வருவதற்கு மாலை நேரமாக ஆகும். தன்னுடைய நிறைய தேவைகள் இருக்கும், வீட்டு தேவைகள், நிறைய தேவைகள் இருக்கும். அன்பானவர்களை, பஜாருக்கு போவது தப்பில்லை. நேர காலத்தோடு கடைக்கு போறாரே, போன விடுத்தம் தேவைகளை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு வர வேண்டும். சில மனிதர்கள் பகல் நேரமாக ஆகிறது, மாலை நேரமாக ஆகிறது, இரவு நேரமாக ஆகிறது, மனிதன் காணல, கடைக்கு போனால காணல. ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைக்கு போனா பஜாருக்கு போனோம்னா மற்றவர்களை பத்தி தான் பேசப்படுகிறது, மற்றவர்களுடைய அலாய் பலாய் தான் அந்த இடத்துல பேசப்படுகிறது, மற்றவர்களை பத்தி நீபத் பேசப்படுகிறது. அன்பானவர்களே, அதனாலதான் நேர காலத்தோட போறார் பஜாருக்கு, நேர காலத்தோட வர வேண்டும். இரண்டாவது வறுமைக்குண்டான காரணம். மூணாவது எழுதுறாங்க தனிமையில பாவம் செய்யற, யாரும் பார்க்கல, நான் பாவம் செய்யறேன். உன்னை பார்க்கிறவன் அல்லாஹ், நம்மளை கண்காணிச்சு கொண்டே இருக்கிறான் அல்லாஹ். லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம். இந்த சினத்துன்னா என்ன தெரியுமா? ஜும்மாவுக்கு வந்து கொஞ்சம் சாஞ்சி உடம்புறார், ஜும்மாவுக்கு வந்து கொஞ்சம் சாஞ்சி உடம்புறார், பயான் செய்யக்கூடிய அதற்கு கொஞ்சம் சத்தம் போட்டாருன்னா திரும்ப முடிக்குவாரு, திரும்ப சாயிரு. சினத்தும், இதற்கு அரபு வாசகம் என்ன? சினா. லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ்வுக்கு இந்த தூக்கமும் கூட கிடையாது, அல்லாஹ்வுக்கு இந்த தூக்கமும் இல்லை, சின்ன தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கமும் இல்லை. அல்லாஹ்வுக்கு
அல்லாஹ் கண்காணிச்சு கொண்டே இருக்கிறான். மனிதர்களை கண்காணிச்சு கொண்டே இருக்கிறான். தனிமையில பாவம் செய்ய அன்பானவர்களே, கட்டின மனைவி இருக்கிறாங்க, மற்ற பெண்களை பார்க்கிறாரு, மற்ற பெண்களோட சேர்றாரு. அதே ஹதீஸ்ல சொன்னாங்க, தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனிமையில பாவம் செஞ்சு அந்த தனிமை விபச்சாரத்துக்கு கொண்டு போய் விடும். இதன் காரணமாக வறுமை பிடிக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, பாவம் செய்ய தோண்டினா இருக்கிறதை விற்க தோண்டும், ஓடக்கூடிய வாகனத்தை விற்க தோண்டும், மற்றவர்களுடைய பொருளை களவழிக்க தோண்டும், மற்றவர்களுடைய பொருளின் மீது ஆசை வரும். இதெல்லாம் பாவத்துக்கு உண்டான காரணங்கள் தான், வறுமைக்கு உண்டான காரணம். அன்பானவர்களை, முதலாவது தனிமையில் பாவம் செய்வதை விட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் தனிமையில உட்கார்ந்து படைத்த ரப்புல் ஆலமீனை நினைச்சு யார் கண்ணால கண்ணீர் வடிக்கிறாரோ, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல்ல அவங்க இருப்பாங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது பாவம், மூணாவது வறுமைக்குண்டான காரணம் தனிமையில பாவம் செய்யறது. அன்பானவர்களை, 3 விடயத்தை சொல்றேன். பாவம் செய்ய நினைக்கிறோமா, அந்த இடத்துல 3 விஷயங்களை நினைக்க வேண்டும். முதலாவது, நான் பாவம் செய்கிறேன், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிற சிந்தனை உள்ளத்தை வரணும். அன்பானவரே, வந்த பாவம் செய்ய நினைக்க மாட்டோம். மொபைல் போனை கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு, கொடுக்கறது தப்பு இல்லை. தனிமையில போய் பாவீங்கன்னு சொல்றீங்க, அதுதான் தப்பு. ரூம்ல இருந்து போய் பாவீங்கன்னு சொல்றீங்களே, அதுதான் தப்பு. எல்லோரும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பாவீங்கன்னு சொல்றீங்க, தப்பு இல்லை. போனை கொடுத்து வாங்கி கொடுத்து தனிமையில போய் உட்கார்ந்து பாவீங்கன்னு சொல்றீங்களே, பாவத்துக்கு அந்த மனிதனை தோன்றுகிறது. பாவத்துக்கு உடந்தையாக இருந்தவர்களும் பெற்றோர்கள் தான். அதனால என்னுடைய பிள்ளை வறுமைக்கு போறான், என்னுடைய பிள்ளை கஷ்டத்துக்குள்ள நுழைகிறான், என்னுடைய பிள்ளை சோதனைகளுக்குள் வாங்கப்படுகிறான். முதலாவது பாவம் செய்ய நினைக்கும் போது என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சிந்தனை உள்ளத்துல வரணும். அன்பானவர்களே, இரண்டாவது, 2 வானவர்கள், 2 மலக்குகள் என்னை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாயல் ஃபிமின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா. சின்ன பாவத்தையும் விட்டு வைக்க மாட்டாங்க, பெரிய பாவத்தையும் விட்டு வைக்க மாட்டாங்க, எழுதி கொண்டே இருப்பாங்க. மலக்குகள் என்னை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் உள்ளத்துல வர வேண்டும். மூணாவது, அன்பானவர்களே, எனக்கு மௌத் அருகாமையில் இருக்கிறது. நல்ல மனுஷனாக வாழ்ந்தவங்களுக்கு மௌத்து வருது, நோயாளியாக இருந்தவங்க திரும்ப நாளைக்கு எழும்பி நிற்கிற ஆட்களுக்கு மௌத்து வருகிறது. மௌத் எப்படி எப்படி வெறுமண்டு யாருக்கும் சொல்ல தெரியாது. மௌத் எனக்கு அருகாமையில் இருக்கிறது என்ற சிந்தனை உள்ளத்துல வர வேண்டும். வந்தால் மனிதன் பாவம் செய்ய நினைக்க மாட்டான். வறுமைக்கு உண்டான 3வது காரணம் தனிமையில பாவம் செய்வது. 4வது காரணத்தை எழுதுறாங்க, வீண் விரயம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அன்பானவர்களே, எல்லா ஊரிலையும் எல்லா இடத்திலையும் அதிகமாக சமைக்கிறது, அதிகமாக சமைக்கிறது. சாப்பிட ஏலா, சாப்பிட்டு முடிஞ்சு இன்றைய சோத்தை நாளைக்கு சாப்பிட மாட்டோம். அப்படியான ஆட்கள் தான் நாங்க. இன்றைய சாப்பாடு நாளைக்கு சாப்பிட மாட்டோம், நாளைக்கு புதுசா எடுத்து சாப்பிடுவோம். அன்பானவர்களே, வீண் விரயமாக ஆகிவிட்டது. தண்ணீர் வீண் விரயம், சாப்பாடு வீண் விரயம், பணம் வீண் விரயம், கொடுக்கக்கூடிய ஆடை வீண் விரயம். அன்பானவர்களே, 10, 15,000, 20,000, 50,000 உடுப்புகள் அணிகிறோம். வீண் விரயமா இல்லையா? இன்னல் முபல்லிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். யாரு? ஷைத்தான் நண்பங்க. வீண் விரயம் செய்கிறார்கள் யாரு? ஷைத்தாண்ட சகோதரர்கள். நாங்களும் வீண் விரயத்தை செஞ்சோம்னா ஷைத்தாண்ட கூட்டாளியாக மாறி விடுவோம். அன்பானவர்களே,
வறுமையை உண்டாக்கக்கூடிய காரணங்கள். வீண் விரயம் செய்கிறது. அதிகமாக சமைக்கிறையா, இல்லாத மக்களுக்கு கொடு. அன்பானவர்களே, அதிகமாக சமைக்கிறையா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, என் அருமை மனைவியே, நீ சமைக்கிறாய், ஆனத்தை கொஞ்சம் கூட்டி சமை ஆயிஷா, இல்லாத மக்களுக்கு கொடுப்பதற்கு. அன்பானவர்களே, எவ்வாறு வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எவ்வாறு வாழ்ந்தாங்க? எவ்வாறு வாழ்ந்து காட்டிட்டாங்க? வீண் விரயம் இருந்துச்சா? சஹாபாக்களுடைய காலத்தை சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அன்பானவர்களே, வீண் விரயம். அதே ஹதீஸ்ல தொடர்ந்து சொன்னாங்க, வீண் விரயத்தை மாதிரி உடுக்கக்கூடிய ஆடையும் கழுவுறல்ல. எல்லாத்திலையும் வீண் விரயம். சாப்பிடக்கூடிய சாப்பாடு தட்டிலையும் வீண் விரயம், அதுவும் கழுவுறல்ல. அப்படியோ போட்டு விடுகிற கழுவி காய வைத்த உடுப்புகளை வெடுக்கிறல்ல டைமுக்கு, அதுவும் வீண் விரயம். அதுக்கும் வறுமை வரும். பெண்கள் நின்று கொண்டு தலைமுடிய வீட்டில் வாழ்றாங்க, அதுக்கும் வறுமை வரும். பெண்கள் நகங்களை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க, அதற்கும் வீட்டில் வறுமை வரும். அன்பானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த வீட்டுல பெண்கள் நின்று கொண்டு முடிய வாழ்றாங்களோ, கவனமாக கேளுங்க அன்பானவர்களே, போய் சொல்லுங்க, வீட்டுல பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, மனைவிமார்களுக்கு சொல்லுங்க, குடும்பத்துக்கு சொல்லுங்க. சொன்னாங்க அருமை நாயகம், எந்த வீட்டுல தலை முடியை பெண்கள் நின்று கொண்டு வாழ்றாங்களோ, பெண்கள் நின்று கொண்டு வாழ்றாங்களோ, அந்த தலைமுடியை நின்று கொண்டு வாழ்ந்து அந்த தலைமுடி அப்படியோ காற்றுக்கு பறக்க ஆரம்பிக்கிறது. காற்றுக்கு தலைமுடி எடுக்கிறல்ல, அது அப்படியோ சும்மா போட்டு வர்ற அன்பானவர்களே, அது அப்படியோ காற்றுக்கு பறக்குது. 40 பேருடைய வீட்டுக்கோ தொடர்ந்து முசீபத் அடிக்க மாட்டாங்க, வறுமை பீடிக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பானவர்களே, நின்று கொண்டு வராதீங்க, தலைமுடைய பெண்களுக்கு சொல்லுங்க, வீட்டுல வறுமை வரும். தொடர்ந்து சொன்னாங்க, எந்த வீட்டுல பெண்கள் தலையை மறைக்காம, முக்காடு முந்தான போடாம தலையை தொடர்ந்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, சங்கையான மாணவர்கள், சங்கையான மணக்குமார்கள் அந்த வீட்டை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. வீட்டுல எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. இதற்கு ஒரு அழகான சம்பவம் ஒன்று இருக்கிறது. அன்பானவர்களே, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹ்வுடைய ஸலாத்தை கொண்டு வந்தாங்க. யார சலாம்? அல்லாஹ்வுடைய சலாம். உலகத்துல அல்லாஹ்வுடைய ஸலாத் அடைஞ்சவங்க 2 பேர் தான். ஒன்றுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஸலாத்தை கொண்டு வந்தாங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாஞ்சி கொண்டிருக்கிறாங்க, தூங்கி கொண்டிருக்கிறாங்க. வந்தாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஸலாத்தை கொண்டு வந்தாங்க. வந்த ஜிப்ராயில் சாலாண்டு செக் பண்ண வேண்டும், எப்படியான அறிவாளி ஹதீஜா, எப்படியான அறிவாளி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பானவர்களே, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஸலாத்தை கொண்டு வந்தாங்க. தலையை மூடிக்கொண்டுதான் இருந்தாங்க. ஸலாத்தை கொண்டு வந்தாங்க. சாஞ்சி கொண்டிருந்த மனைவி ஒளிங்கி உட்கார்ந்து இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஸலாத்தை கொண்டு வந்தவர் நிக்கார போயிட்டாரா? ஸலாத்தை கொண்டு வந்த மடக்கு நிக்கார போயிட்டாரான்னு கேட்டாங்க. நின்று கொண்டே இருந்தாங்க. 2வது விடுத்தம் அன்பானவர்களே, 2வது விடுத்தம் தலையை திறந்து கொண்டு இருந்தாங்க. தலையை
தலையிலிருந்த முக்காடை எடுத்துக் கொண்டிருந்தாங்க. புகாரில ஹதீஸ் வருகிறது. அன்பானவர்களே, தலையிலிருந்த முந்தானை எடுத்துக் கொண்டிருந்தாங்க. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார்த்து ஹதீஜா, ஸலாத்தை கொண்டு வந்தவர் நிக்கிறாரா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரண்டு ஓடிட்டாரு, இப்ப இல்ல. சொன்னாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வந்தவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான். வந்தவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஸலாத்தை கொண்டு வந்திருக்கிறாரே. அன்பானவர்களே, ஸலாத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு கஸமண்ட ஒரு முத்தால் அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டி வைத்திருக்கிறார். எவ்வளவு நன்மாராயம் அன்பானவர்களே. சங்கையான மலக்குகள் வர வேண்டுமா? சங்கையான மாணவர்கள் வர வேண்டுமா? வறுமை இல்லாமல் அந்த வீடு இருக்க வேண்டுமா? தலையை திறந்து கொண்டிருக்க கூடாது. அது நானாக இருந்தாலும் சரி, மச்சானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தலையை மூடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, எந்த வீட்டுல தலையை திறந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வீடு வறுமையால் சோதிக்கப்படும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து சொன்னாங்க, வறுமை உண்டாகுவதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? அளவு வாயில மோசடி செய்கிறான். வியாபாரிகள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்க. அளவு நிறுவையில மோசடி, கொடுக்கல் வாங்கல்ல மோசடி. நான் ஒரு பொஸ்ஸாக இருக்கிறேன், நான் ஒரு கடை பொஸ்ஸாக முதலாளியாக இருக்கிறேன், என்னிடத்துல ஒரு 5-6 பேர் வேலை செய்யறாங்க, நான் நீளமான முறையில் நடக்கல, அநியாயம் செய்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அநியாயத்துக்குரிய தண்டனை அல்லாஹ் உலகத்தில காட்டாம அவர்களை மரணிக்க செய்ய மாட்டார் என்றாங்க. ஃபலா தظلموا فيهن أنفسكم, யாருக்கும் யாரும் அநியாயம் செஞ்சிடாதீங்க. யாருக்கும். கண்ணியமானவர்களை, நீதமாக நடங்க. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நீதம் கொடுக்கல் வாங்கல, எல்லாத்துலயும் நீதம், கொடுக்கிறதுல வாங்குறதுல. அன்பானவர்களே, நீதமாக மக்களை வழி நடத்துறாரு அல்லாஹ். அவர்களை நேசிக்கிறான். அல்லுல்மு ظுலுமாத்து யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாளையில பல இருள்களாக அநியாயம் வெறுமண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, யாருக்கும் யாரும் அநியாயம் செஞ்சிடாதீங்க. அநியாயம் செஞ்சீங்கன்னா வறுமையால் சோதிக்கப்படுவீங்க என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த பாவத்தை செஞ்சாங்க, எதற்கெடுத்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை சாகும், எதற்கெடுத்தாலும் திற்ற. அன்பானவர்களே, கடைக்கு போக சொன்னா எங்களுடைய மகன் போறல, அதுக்கும் திட்டுறது. டைமு கூட்ட வாரல, அதுக்கும் திட்டுறது. மகன் செல்லு கேட்கறல்ல, அதுக்கும் திட்டுறது. அன்பானவர்களே, தான் செய்யக்கூடிய பாவத்தாலதான் வறுமையை உண்டாக்குறோம். தான் செய்யக்கூடிய செயற்பாடுகளால்தான் வறுமைக்கு உண்டான வழிகளை தான் தான் தேடிக்கொள்கிறோம். அன்பானவர்களே, மகனுக்கு அழகாக சொல்லுங்க, நல்ல முறையில புத்திமதி சொல்லுங்க. மகன் கேட்டு நடப்பான். அன்பானவர்களே, ஒரு தரம் சொல்றது, 2 தரம் சொல்றது. செல்லு கேட்கலன்னா நீ நாசமாக போ, இப்படிதான் திட்ட எங்களுடைய பாசையில. நீ நஷ்டம் அடைஞ்சு போய் விடுவாய், நீ கஷ்டப்பட்டு போய் விடுவாய், நீ எக்ஸலன்ட் மௌத்தாகி விடுவாய், நீ நோய் வந்தால் மௌத்தாகி விடுவாய். அன்பானவர்களே, பாப்பா உம்மா திட்டது பிள்ளைகளுக்கு சாபம் விடுறது. இந்த சாபம் விடுவதன் காரணமாக நீங்க வறுமைக்குள்ள உள்வாங்கப்படுவீங்க. அதனால யாரையும் சந்தித்து விடக்கூடாது, யாரையும் திட்டி விடக்கூடாது. தொடர்ந்து சொன்னாங்க. அன்பானவர்களே, பொய் சொல்லக்கூடிய குடும்பம், பொய் பேசக்கூடிய குடும்பம், கணவனிடத்துல பொய் இருக்கு, மனைவியிடத்திலையும் பொய் இருக்கிறது, பிள்ளைகளிடத்திலையும் பொய் இருக்கிறது. அன்பானவர்களே, பொய்யோட தான் வாழ்க்கை கழிகிறது, பொய்யோட தான் வாழ்க்கை கழிகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல முறையில வாழ்ந்தவரே ஒரு தடவை தான் பொய் சொன்னாரு. யாரு ஜோக்கு கூட பொய் சொல்லாம இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு போய் அடியானாக மாறி விடுவாரு. யாரு விளையாட்டுக்காக வேண்டி ஜோ கூட பொய் சொல்வாங்களோ அவருடைய தங்குமிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 மைல் தொலை தூரம் வானவர்கள்
தள்ளி விடுவார்கள். பொய் சொல்றதன் காரணமாக, பொய் பேசுறதன் காரணமாக அன்பானவர்களே வாழ்க்கையில போய் விடக்கூடாது, பேச்சில போய் விடாது, நடத்தையில போய் வந்துவிடக் கூடாது, தொழில போய் வந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு நடத்தையிலையும் கடமை செய்யக்க, பேச்சில உண்மை, கொடுக்கல் வாங்கல உண்மை, எல்லாத்திலையும் உண்மை வர வேண்டும். அன்பானவர்களே யாரு உண்மையாளர்களாக இருக்கிறார்களோ, யாரே உண்மையாளர்களாக இருப்பார்களோ கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்துக்குரிய ஏற்பாடு, அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பானவர்களே பொய் வாழ்க்கையில வந்து விடக் கூடாது. அடுத்த பாவத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வட்டியோட ஒரு மனுஷன் தொடர்பட்டு இருக்கிறாரே, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுரிபி ஸதகாத், அந்த மனிதனை வட்டி அழித்து விடும், சதகா உயர்த்திவிடும். சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே வட்டியோடு சம்பந்தப்படக்கூடாது. வட்டியை கொடுக்கிறாரே, வாங்குகிறாரே, எடுக்கிறாரே, அதற்காக வேண்டி சாட்சி சொல்லக்கூடிய அத்தனை பேரும் நரகவாதி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எங்களுடைய தொழிலை ஹலாலான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தொழிலை வட்டியோட சம்பந்தப்பட்டு போகக்கூடாது. அன்பானவர்களே யாரு வட்டி இல்லாம நல்ல முறையில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் செய்வான். யார் வட்டியோட வாழ்றாரோ அவர் வறுமையை கொண்டு சோதிக்கப்படுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது ஒன்று சொன்னாங்க, முக்கியமானது அன்பானவர்களே ஜகாத் வருஷம் கணக்கு பார்த்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஜகாத் வருடம் சொன்னாங்க, வசதி இருந்தும் யாரு ஜகாத்தை கொடுக்கலையோ. ரெண்டாவது சொன்னாங்க, வசதி இருந்து யாரு ஹஜ் செய்யலையோ. இந்த இரண்டு கூட்டங்களும், இரண்டு பாவம் செய்த அடியார்களும் சக்கராத்தில் அழுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே யாரு ஜகாத்த கணக்கு பார்த்து வருடம் கொடுக்கலையோ அவர் வறுமையை கொண்டு சோதிக்கப்படுவார். நினைத்துக் கொண்டிருக்கிறார் நல்ல முறையில் வியாபாரம் செய்கிறோம், நினைத்துக் கொண்டிருக்கிறார் நல்ல முறையில் பரக்கத் வந்து கொண்டிருக்கிறது, நல்ல முறையில் வியாபாரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று அந்த மனிதன் யோசிச்சு கொண்டிருக்கிறாரே. அன்பானவர்களே சஹீஹான ஹதீஸ், வறுமையை கொண்டு அந்த மனிதன் சோதிக்கப்படுவார். கஷ்டத்தை கொண்டு, ஏழ்மையை கொண்டு, இல்லாததை மக்களிடம் கேட்டு வாங்கக்கூடிய அடியானாக மாறுவார். இருக்கக்கூடியதை வித்து சல்லி எடுத்து ஒன்றும் இல்லாதவனாக மாறுவாரே. அன்பானவர்களே அதனால பாவம் செய்து விடக் கூடாது. ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மஹுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க, நான் இந்த பாவத்தை செய்தவர்களை என்னுடைய கைகளால, என்னுடைய கண்களால இந்த பாவம் செய்தவர்களை ஜகாத்தை யாரு கணக்க பார்த்து கொடுக்கலையோ அவர் பாவம் செய்ததை வறுமைக்கு உண்டு பண்ணியத, வறுமைக்குரிய அடியானாக, வறுமைக்குரிய மனிதனாக நான் மாறியத என்னுடைய கண்களால கண்டேன் என்பதாக ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மஹுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க. எப்படியான இமாம் தெரியுமா ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மஹுல்லாஹ்? அன்பானவர்களே எப்படியானவர்கள் தெரியுமா? ஒரு வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் புத்தகத்தில் எழுதி வச்சு பாதுகாப்பார். அப்படியான இமாம் ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மஹுல்லாஹ். கேட்டாங்க மாணவர்கள், இப்படி செய்றீங்களே, ஏன் இமாம் அவர்கள் இப்படி செய்றீங்க? சொன்னாங்க ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மஹுல்லாஹ், அன்பானவர்களே நான் பேசக்கூடிய பேச்சு நல்ல முறையில் அமையும். நான் பாவம் செஞ்ச வேண்டாம், நான் வறுமைக்கு உள்வாங்கப்படுவேன். நான் அநியாயம் செஞ்ச வேண்டாம், வறுமைக்கு உள்வாங்கப்படுவேன். நான் பொய் பேச வேண்டாம், வறுமைக்கு உள்வாங்கப்படுவேன். அதனாலதான் நானே எழுதி நான் யாருக்கும் அநியாயம் செய்திருக்கிறேன் என்று நான் ஒவ்வொரு நாளைக்கும் நான் எழுதினதை பார்ப்பேன் என்பார்கள் ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மஹுல்லாஹ். அன்பானவர்களே யாருக்கும் யாரும் அநியாயம் செஞ்சிடாதீங்க, பொய் பேசி வாழ்ந்துடாதீங்க, சாபம் விட்டு வாழ்ந்துடாதீங்க, வட்டியோட வாழ்ந்துடாதீங்க, வீண் விரயம் செஞ்சு வாழ்ந்துடாதீங்க, தனிமையில பாவம் செஞ்சு வாழ்ந்துடாதீங்க, கொடுக்கல் வாங்கல
வீட்டுல நல்ல முறையில இருங்க தொடர்ந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வீட்டுல குர்ஆனுடைய சத்தம் இல்லாம சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது அன்பானவர்களே. ஒரு காலம் இருந்துச்சு, எல்லோருடைய வீட்டிலேயும் மகரிபு நேரம் குர்ஆனுடைய சத்தத்தை காதால கேட்டோம். இப்ப யாருடைய வீட்டிலையும் அந்த சத்தத்தை காணல. மதீனாவுக்குள்ள போனீங்கண்டா, மஸ்ஜித் நபவிக்குள்ள போனீங்கண்டா, இசாவுக்கு பின்னால எல்லோரும் தூங்கி விடுவாங்க. இசாவுக்கு பின்னால முழு மதீனாவும் எந்த சத்தமும் கேட்காதே. தஹஜ்ஜத்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா மதீனாவை குர்ஆனுடைய சத்தமா அந்த மதீனா ஒலித்து கொண்டிருக்கும். அன்பானவர்களே, அதே தொடர் ஹதீஸ்ல சொன்னாங்க, மதீனாவுல அப்படியான எந்த மாதிரி எங்களுடைய வீடும் அமைய வேண்டுமா, எங்களுடைய வீடு ஏற்பமாக இருந்தா, எங்களுடைய வீட்டிலையும் செயற்படுத்துவோமாக இருந்தா, நாங்க தூங்குறதே 12, 11 மணி 1 மணிக்கு தான் தூங்குற. அன்பானவர்களே, லேட்டாகி தூங்குறது, நேரம் அதிகம் எடுத்து எல்லா வேலைகளையும் செஞ்சு எந்த வேலையும் இல்லாட்டி போனை பார்த்து கொண்டு தூங்குறது வறுமைக்குண்டான காரணங்கள் தான். அன்பானவர்களே, கிதாபுல நிறைய விடயத்தை எழுதுறாங்க, வறுமைக்குண்டான காரணங்கள்ல சத்தத்தை காணல, குர்ஆனுடைய சத்தத்தை காணல, பாடல்களுடைய சத்தம் தான், இசையுடைய சத்தம் தான். அன்பானவர்களே, டிவிகளுடைய சத்தம் தான் கேட்கிறது. வறுமை வருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய வரக்கத்து வருமா? அல்லாஹ்வுடைய சோதனை வருமா? ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்க. அன்பானவர்களே, தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், எல்லாம் செய்யறான், தனிமையில பாவத்தை ஊறத்துக்கு மனசு வருதில்லை. அந்நிய பெண்களை கண்ணால பாக்குறதுக்கு, கண்ணால திரும்ப திரும்ப பார்க்க சொல்லுதோ. அன்பானவர்களே, செஞ்ச அநியாயத்தை திரும்ப திரும்ப செய்ய தோணுதோ. நீ பிடிச்ச நோம்பு இல்ல, நீ தொழுவ இல்ல, நீ செய்த சகாத்து இல்ல, நீங்க செஞ்ச ஹஜ் இல்ல. அன்பானவர்களே, வணக்கத்தை வணக்கமாக செஞ்சமண்டா, இபாதத்தை செய்தமண்டா எந்த வறுமையும் எந்த சோதனையும் வராது. எல்லா பாவத்தையும் விட்டு ஒதுங்கி நல்லவர்களாக வாழ்ந்தமண்டா இந்த வறுமை இல்லாம அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்குண்டான அனைத்து வழிகளையும் அல்லாஹ் திறந்து தருவான். வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆன் ஆமனூ வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா. என்ன சொல்றாங்க? முழு மனித சமுதாயமும் அல்லாஹ் பயந்து வாழுங்க, அல்லாஹ் ஏகாயத்தை நினைச்சு வாழுங்க. வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆன் ஆமனூ வத்தகூ லஃபதஹ்னா, அல்லாஹ் வானத்துடைய பரக்காத்துகளை திறந்து தருவான் என்பதாக அல் குர்ஆன் பேசுகிறது. அன்பானவர்களே, மழை பெய்யக்கூடிய காலங்களிலேயும் மழை இல்லை, வெயில் அடிக்கக்கூடிய காலங்களிலேயும் வெயில் அடிக்காம மழை பெய்து கொண்டிருக்கிறது என்றா இது சோதனையா இல்லையா? எல்லாம் சோதனை தான் அன்பானவர்களே, எல்லாம் சோதனை தான். சோதனைகளுக்கு உண்டான காரணங்களை நாங்க தான் எங்களுடைய கைகளால செய்கிறோம். அதனால சொன்ன பாவங்கள் அனைத்தும் வறுமைக்கு உண்டான பாவங்கள் தான். அன்பானவர்களே, இந்த பாவத்தை விட்டு ஒதுங்கி, இந்த பாவத்தை விட்டு விலகி, இந்த பாவத்தை செய்யவே கூடாது, அறவே செய்யவே கூடாது. பெண்களுக்கு சொல்லுங்க அன்பானவர்களே, பெண்களுக்கு சொல்லுங்க. பெண்கள் அனைத்திலையும் வெங்கரையும் பெண்கள் பாவத்தை செய்து கொண்டே வாழ்ந்திருக்கிறாங்க, பாவத்தோட தான் பெண்கள் வாழ்றாங்க. அன்பானவர்களே, வீடுகளுக்கு போய் சொல்லுங்க, வீடுகளுக்கு போய் சொல்லுங்க. உடுத்த ஆடைகளை அடுத்த அண்டைக்கே கழுவி போட வேண்டும். சாப்பிட்ட சாப்பாட்டு பிளேட்ட அந்த அண்டைக்கே கழுவி வைக்க வேண்டும். ஆடைகளை கழுவி போடுவதற்கு பின்னால் அதுவும் பெண்களுடைய ஆடை மறைவான இடத்தில்தான் காய வைக்கப்பட வேண்டும். இது எல்லாரும் இடத்திலேயே பெண்களுடைய ஆடை காய போட்டு பட்டு கொண்டிருக்கிறது. வறுமைக்குண்டான காரணமா இல்லையா? சர்வசாதாரணமாக நடக்க அன்பானவர்களே, அந்த கணக்கில கூட எடுக்கிறல்ல. அந்த பாவங்கள் தான் வீட்டுல முசீபத்தை உண்டு பண்ணது.
அந்த பாவங்கள் தான் செய்யக்கூடிய வியாபாரத்துல வறுமையை உண்டு பண்ணது. அந்த பாவம் தான் நோயாளியாக படுக்க வைக்கிறது. அந்த பாவம் தான் திடீர் வாகன விபத்துக்கு நாங்கள் காரணமாக ஆகிறோம். அன்பானவர்களே, இந்த பாவத்தை எல்லாத்தையும் விட்டு விலகி எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வோடு சீர்படுத்தி நல்லவர்களாக வாழ்ந்து ஈமான் உள்ளவர்களாக வாழ்ந்து வறுமைக்கு உண்டான அனைத்து பாவங்களிலும் விலகி நல்லவர்களாக வாழ்ந்து சொர்க்கதாரியாக வாழ்ந்து மரணிப்பதற்கு யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் பாவம் செய்து விட்டோம். யா அல்லாஹ், அனைத்து பாவத்தையும் விட்டு நீ எங்களை பாதுகாத்திடு. யா அல்லாஹ், பாவத்தின் காரணமாக யா அல்லாஹ் சோதனைகளுக்குள் வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அனைத்து சோதனைகளிலிருந்தும் அனைத்து வறுமைகளிலிருந்தும் யா அல்லாஹ் நீங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், அனைத்து நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்தும் நீங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், திடீர் வாகன விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்திடு. யா அல்லாஹ், நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ், நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ், நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாகவே மரணிப்பதற்கு தௌபீக் செய்வாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் கண்ணியப்படுத்தி விடுவாய். யா அல்லாஹ், உனது ரஹ்மத்தான பார்வையை எங்கள் மீது பார்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாத்திடு. யா அல்லாஹ், கபருடைய வேதனையை விட்டு பாதுகாத்திடு. யா அல்லாஹ், பெற்ற ஸ்ரீதேவிகளுடைய பாவத்தை மன்னிச்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் யார் யாரெல்லாம் கபூராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த கபர சொர்க்கத்தையும் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. நரகத்தையும் படுகொலை விட்டு பாதுகாத்திடு. யா அல்லாஹ், பெற்ற தாய் தந்தையர்கள் உலகத்தில் உயிரோட யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு கொள்வாயாக. நோய் இல்லாத வாழ்க்கையை குடியா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கையை குடியா அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கையை குடியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் நோயாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நோயை குணப்படுத்தி விடுவாக. யா அல்லாஹ், ரஹ்மத்தான பார்வையை இந்த ஊருக்கு பார்த்து விடுவாக. யா அல்லாஹ், ரஹ்மத்தான மலையை பொழிய வைத்து விடுவாக. யா அல்லாஹ், பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிச்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், தக்வாவோட வாழ்ந்து தக்வாவோட எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு தௌபீக் செய்வாக. யா அல்லாஹ், ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிப்பதற்கு தௌபீக் செய்வாயாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا أحمد عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. لقول الله تعالى: فاستغفروا الله لي واستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا ان هدانا الله. والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله. أرسله رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم
إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه، وأسدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وقضاهم علي رضي الله عنه، وفاطمة سيدة النساء أهل الجنة، الحسن والحسين سيدا شباب أهل الجنة، عن هذه الأمة. اللهم اغفر للعباس ورضي الله عنه لا تغادر ذنبا. الله 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 في أصحابه لا تتخذوا غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، فمن أبغضهم فببغضي أبغضهم، وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب دعوات. مولانا يا رب العالمين، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تسبي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله جليل الجبر يذكركم يزدكم ولذكر الله تعالى أكبر وعز وجل وأتم وأكبر والله يعلم ما تصنعون.